பகவான் சிவபெருமான் அருள் கொடுத்தவுடனே அம்மா இப்படி வருகிறாள் பாருங்கள். இந்த விதமாக அம்மாள் வருகிறாள். சோழ நாட்டிலே வந்து சோசியரை வரவழைத்து குலதெய்வத்தை கேட்கிறார். அம்மா அந்த சோசியக்காரன் அழகாக சொல்கிறார், உன் குலதெய்வம் வைக்க வேண்டுமானால் கன்னியா பரமேஸ்வரி பகவதி தாயை வைக்க வேண்டும். நாச்சியார் அம்மன், என்னம்மா? நாச்சியார் அம்மன். நாச்சியார் அம்மனுக்கு நிலையப்பட வேண்டும். ஐயனார் குதிரையில ஐயனார் கிடக்கமான பார்க்கலாம். கேரளாலாம் கிடையாது, நெல்லை மாவட்டம் அல்ல தூத்துக்குடி மாவட்டம் போனா இந்த ஐயனார் குதிரைக்கு மேல ஜம்முன்னு இருப்பார். ஆமா, வெள்ளை குதிரையின் மேல வருவார் ஐயனார். இவர்களை வைத்தால் உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்று சொன்ன உடனே அப்படி அம்மையானவள் சுலவலியானவள் அம்மாளுக்கு ஆலை எப்படி அமைக்கிறாள்? எப்படி? கண்ணில் முல்லையில் கணபதியை வைத்திடுவாள். கண்ணில் மூலையில கணபதியை வைத்திடுவாள். கன்னியா பரமேஸ்வரி அழகுடனே நிறைய வைத்தாள். நாச்சியார் அம்மனுக்கு அழகுடனே நிறைய வைத்தாள். வெள்ள நல்ல குதிரையிலே இந்த நாச்சியார் அம்மா என்று சொன்னால் நெல்லை மாவட்டத்தில் எல்லா இடத்துலையுமே இருப்பார் நாச்சியார் அம்மா. தாயான கன்னியா பரமேஸ்வரிக்கு அம்மாள் நிலையமிட்டு நாச்சியார் அம்மைக்கு நிலையமிட்டு வெள்ள குதிரையில ஐயனார் உடைய காட்சி. ஏன்னா தர்மசாஸ்தா வேட்டைக்கு செல்லும் போது வெள்ள குதிரையிலே ஐயனார் புறப்படுவார். அந்த காட்சியோடு சோழவளன் கோட்டையிலே அமைக்கப்பட்டது. பல தந்திரிகள் அங்கு வந்தார்கள், பல போற்றிமார்கள் அங்கு வந்தார்கள், பல யாகங்கள் செய்தார்கள், பல தவங்கள் செய்தார்கள். சோழ நாட்டுல போற்றிமார்கள் தந்திரம் சொல்ல, மந்திரங்கள் சொல்ல அங்க என்ன நடக்கிறது பாருங்க. 12 வருடம் பாலதவம் புரிந்து கொண்டாள் அம்மாள் சோழவல்லி அம்மா. 12 ஆண்டுகள் ஐயா. 12 வருடம் மாறி மழை பொழியாமல் இருக்கிறது. கடும் பஞ்சம் சோழ நாட்டிலே வந்தது. அது மட்டுமா, தென்னை மரம் கூட ஒரு காய் கிடையாது. பஞ்சம் என்ன செய்ய முடியும்?
பயிர்கள் கிடையாது. எவ்வளவு பெரிய பஞ்சம் ஐயா. 12 வருடங்களுக்கு இப்படி வருகிறது. சோழ நாட்டில் மாறி மழை பொழிதிடுமாம் சோழவல்ல நாடதில. மாறி மழை பொழிதிடுமாம் சோழவல்ல நாடதிலே. மாறி மழை பொழிதிடுமாம் சோழவல்ல நாடதில. மாறி மழை பொழிதிடுமாம் சோழவல்ல நாடதிலே. நாடுகள் செழிப்பாக செழிப்பாக ஆயிடுமானா. நாடு செழிப்பாக செழிப்பாக மாறிடும். சோழவல்ல நாடதிலே. சோழவல்ல தேசமதில் இன்பமாக தானேறியே. பஞ்சமெல்லாம் தீர்ந்ததோ. பஞ்சமெல்லாம் தீர்ந்ததோ. மாறி மழை 12 வருடம் கழித்து மழை பெய்கிறது. ஆமா, பெரிய மழை ஐயா. சோழ நாடு செழிப்பாக ஆகிறது. நஞ்ச புஞ்சைகள் எல்லாம் விளைந்தது. சோழ நாட்டினுடைய அற்புதமானது அழகாக இருந்தது. எங்க பார்த்தாலும் பச்சை பச்சேன்னு இருக்கிறது. ஆனால் என்ன ஆட்சி பத்தேடா? என்ன இந்த சோழ நாட்டுல கோட்டைக்குள்ள செண்பகப்பூ லீலாப்பூ என்று சொல்லக்கூடிய பூவானது மலர்ந்தது. ஆமா, அது அந்த பூவானது சடார்னு பூக்காது. அந்த பூ ஆமா எப்பொழுதும் பூக்காது அந்த பூ. அந்த பூவானது பல வருடங்களில் கழியும். அந்த பூவானது சில 500 வருடம் கூட கழியலாம். அந்த பூவானது மலர்ந்தது. சோழவல்லி ஆனந்தம் கொண்டாள். நேராக சென்று செண்பகப்பூவும் லீலா பூவை எடுத்து சாப்பிடுகிறார். அந்த பூவை சாப்பிட்டதால் பகவானுடைய திருவருளாலே எப்படி இருக்கிறாள்? உண்டமது மாதமது உண்டமது மாதமது சோழவல்லி ஆனந்தித்தாள். இரண்டாவது மாதத்திலே இடையிலெல்லாம் சிரிக்கிறாரு. பகவானுடைய அருளாலே சோழவல்லி அம்மா கற்புற்றார். இப்பொழுது 1வது மாதம் உடையவனே கஞ்சம். உண்மை ஐயா, உடைய அந்த சோழ நாடுக்குள்ள அன்னதானம் சாலை. அப்பா, இந்த பார்த்தாலும் அன்னதானம். அதுவே இருக்கலாம். ஆமா ஆமா, உடனே போனமே. இது என்ன அன்னதானம்? ஆமா, தண்ணீர் பந்தல், மோர் பந்தல். மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சோழ நாட்டு தம்புரான் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. அவள் எப்படி இருக்கிறாள்? 3வது மாதத்திலே முத்தமிழியாயிடுவாள். 3வது
இந்த அம்மா 5வது மாதத்துல அரவையத்து சூழியானால் சோழவல்லி அம்மா. ஆமா, ஊரார்கள் அறிவுடைய மாதமே 5 தானே. 5வது மாதத்துல நினைக்கிற பகவானோ மறுபடியும் இந்த மண்ணுலகத்துல நான் வாழ வருவனோ, பகவானே என் உயிர் வருவனுக்கு இல்லலாம் என்று ஆண்டவரை தஞ்சம் என்றார். மாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மாதம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. 6வது மாதம் அடைந்தாள். அங்கமெல்லாம் தங்க நிறம். 7வது மாதத்திலே அம்மாள் சோழவல்லிக்கு மனம் பதறுகிறது. என்ன காப்பாற்றுவியா அப்படி என்று அம்மா கரைந்து அழுகிறாள். 8ஆம் மாதத்தில் பெற்றவர் அந்த பெற்றவாழ்கிறாயே. ஐயோ எல்லாம் வலிக்கிறையோ, குழந்தை எது உனக்கிதையோ, குழந்தை எது உனக்கிறையோ. அம்மா அழுதாள், தொழுதாள், தொழுதாள். அந்த சோழவல்லியினுடைய மாதம் 9 அவள் உடையவனுடைய பொற்பாதம் அணிந்தொழுந்தாள். அப்படின்னா தாலி கட்டிய மன்னவன், தாலி கட்டிய பர்த்தா தொழுது வணங்கு மன்னவா. மறுபடியும் இந்த சோழ நாட்டுல நான் வாழணுமோ தெரியாது, என் மக்களெல்லாம் நல்ல வாழ்த்துக்கள். அவள் மனமெல்லாம் பதறுகிறது. 10வது மாதத்திலே, 10வது மாதத்திலே குழந்தையினை பெற்றெடுத்தாள், பெற்றெடுத்தாள்.
10வது மாதத்துல அவ மனமெல்லாம் பதறுகிறது. 10வது மாதத்தில் என் தம்பராட்டியை பெற்றெடுத்தாள். முதல் குழந்தை அழகாக லட்சணமாக ஒரு அம்மா பிறந்திருக்கிறார். சில நேரம் கழிந்தன. அம்மாள் இளையம்மா ஜெனிக்கிறாள். லீலா பிள்ளை எப்படி ஜெனிக்கிறாள்? எப்படி இந்த விதமாக ஜெனிக்கிறாள்? வீரப்பெல்லாம் விரிசடையோ வெற்றி கொண்ட திருமுகமாய். வீரப்பெல்லாம் விரிசடையோ வெற்றி கொண்ட திருமுகமாய். இளையம்மா சில நேரத்திலே மறுபடியும் அம்மாளுக்கு சோழவல்லிக்கு பிரசவலி வந்தது. மருத்துவச்சி ஓடி வந்தால் 2வது ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தார். பிறக்கும் போதே இளையம்மா எப்படி இருக்கிறார்? வீரப்பல்லும் விரிசடையும் வெற்றி கொண்ட திருமுகம். அப்படியே 3 குலவசத்தான். உடுக்கு சத்தமானது முழங்குகிறது. உடுக்கு சத்தம் முழங்கட்டும். பம்பை சத்தமானது முழங்குகிறது. இப்படி அம்மாள் 2 குழந்தைகளும் சோழ நாட்டிலே அவதரித்தார். இந்த சோழவல்லி அம்மாளுக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. 2 பெண் குழந்தையானாலும் 2 குழந்தைகள் லட்சணமாக இருக்கும். குழந்தை பார்த்தாலே ஆனந்தமாக இருக்கிறது. அழகு 2 பிள்ளைகளும் எவ்வளவு அழகு. பாலூட்டி சீராட்டி ஊராட்டி வளர்த்து வருகிறாள் என் அம்மா மேலாங்கோட்டு தேவி. அந்த குழந்தைகளுக்கு அழகான பேர் கொடுக்கிறார். இந்த முதல் குழந்தை செண்பகப்பூனால் பிறந்த குழந்தை. அதனால செண்பகவல்லி என்ற ஒரு நாமத்தை கொடுத்தார். உண்மையான பெயர் ஐயா, செண்பகவல்லி. 2வது குழந்தைக்கு இந்த லீலா பூவை தின்றதினால் பிறந்த குழந்தை. அந்த அம்மாளுக்கு லீலாவல்லி என்ற ஒரு நாமத்தை கொடுத்தார். லீலாவல்லி. சபாஷ். லீலாவல்லி. குழந்தையானது வளர்ந்து வருகிறதா? ஐயா. மாணிக்க தொட்டிலிட்டு மரகத தொட்டிலிட்டு. ஏ அம்மா, தாயே, பொன்னரசி, அம்மைய தாளாட்டுகிறாள். செண்பகவல்லி லீலாவல்லி சோழ நாட்டில அழகாக வளர்ந்து வருகிறாள்.
ஆரிராரிராரோ உறங்காத கண்களுக்கு ஓலை நாள் மையெழுதி தூங்காத செல்லத்துக்கு திரும்பினால் மையெழுதி சோழ நாட்டு தம்புராட்டி கண்மணியே நீ உறங்கு பால் போல் இளவடிக்க சந்திரன் தாலாட்ட சோழ நாட்டு தம்புராட்டி நீ உறங்கு 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 அம்மா ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ உறங்காத கண்களுக்கு உறங்காத கண்களுக்கு உலகால மஞ்சளி மாமன் உன்னை அடித்தாரோ மாமன் உன்னை அடித்தாரோ ஆ
அம்மையானவள் சோழ நாட்டு தம்புராட்டி அக்காலும் தங்கையுமாக அம்மாள் சோழ நாட்டுல சோழவனுடைய கோட்டையிலே ஆனந்தமாக விளையாடி வருகிறார். சரி சரி. அம்மாள் 1 வயது 2 வயது உற்றமுடனே கழியே அம்மாள் 3 வயது பருவத்திலே சாதாரண குழந்தை போல தவழ்ந்து விளையாடுகிறாள். அம்மாள் தாயானவளை 5 வயது பருவம் அடைந்தாள். தாயாகியவளை குருகுலத்திலே சேர்த்து அம்மாள் குருகுலவாசம் படித்து வருகிறார். 1000 கலைகள் 64 அறிந்தாள் என் தேவியர். அம்மை எப்படி வருகிறாள்? எப்படி? இந்த விதமாக வருகிறாள். மேலாங்கோட்டம்மா கைலாட்டம் ஆடிடுவாள். மேலாங்கோட்டை தாயாடுவாள். நேராக சோழ நாட்டு தம்புராட்டி செண்பகவல்லி லீலாவல்லி 1000 கலைகள் எல்லாம் படிக்கிறார். தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் படிக்கிறார். உயிர் எழுத்தெல்லாம் படிச்சாச்சு. ஆணையற்றம் குதிரையற்றம் போர் பயிற்சிகள். ஏன்னா சோழ நாட்டு தம்புராட்டி அல்லவா? ஆமா. வாய் சண்டை நேற்று விளையாண்டாங்க பாருங்க. சிலம்பாட்டம் பயிற்சி, மல்யுத்தம், ஆமா, வாள் சண்டை, கத்தி சண்டை, கூடு விட்டு கூடு பாய்தல். அப்படின்னா ஒரு மனிதனுடைய உயிரானது இறம்பனுடைய உயிர்ல போயிடும். மனித உயிர் எனக்கு நான் இதுவரை பார்த்தது இல்லை. நாம் பிராணங்களிலே படித்திருப்போம். முருகப்பெருமானுடைய திருவருளாலே அருணைநாதர் கிளியாக கிளிக்கு உடலிலே சென்றதாக நாம் புராணங்களை படித்திருப்போம்.
ஒரு பூவுக்காக தன் உடம்பில் இருந்து கிளி உடம்பிலே சென்று ஆகாய மார்க்கமாக செல்லுவார் அருணகிரிநாத். அது கூடு விட்டு கூடு பாய் விட்டு ஆவா ஆவா பாய்ச்சண்டை கத்தியோடு கேளையுங்கள். இப்படி அரசனுடைய நுணுப்பங்கள் எல்லாம் சோழ நாட்டு தம்பராட்டி படித்து வருகிறார். அம்மையானவள் எப்படி வருகிறாள்? எப்படி வருகிறாள்? தாயானவள் 8 வயது பருவத்திலே அம்மா எப்படி இருக்கிறாள்? 8 வயதுல அம்மா எப்படி இருக்கிறாள்? 8 வயதிலே நல்லா இருக்கிற பார்க்க வேண்டாம். ஆமா ஆமா. அம்மையானவள் செண்பகவல்லி ஈராவிளை அக்கா தங்க இருவரும் மேலானவள் அம்மா எப்படி இருக்கிறாள்? எப்படி இருக்கிறாள்? பக்கச்சடை மவளச்சடை 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 அம்மாள் தாயினுடைய அழகானது 8 வயதுல மேலாங்கோட்டு அம்மாளுடைய அழகு அத்தனை அழகு, சொல்ல முடியாத அழகையா. பக்க சடை பவள சடை 16 சடை அழகி, என்ன நல்ல கழுத்தடை, இருமிஷம் போல் நிறத்தடை. அம்மாள் கால் சிலம்பு அப்படி சத்தம் எடுக்கிறது. ஆமா, தாயானவள் நடந்து வரும்போது கால் சிலம்பு. இந்த சோழ மன்னம் பார்க்கிறோம், பிள்ளைகளும் வளர்ந்துட்டு வருகிறது. நாம் பிள்ளைகளுக்கு நகை செய்ய வேண்டும், நிச்சயமாக நிச்சயமாக சுரண நகை செய்ய வேண்டும் என்று சோழவல்ல விஸ்வகர்மாவை தரையழைத்து நகைகள் எல்லாம் செய்ய சொல்கிறார். அம்மாளுக்கு தலையிலே கிரீடம் செய்தாள். கிரீடம் கிரீடம் நெற்றி சுட்டி, கழுத்துக்கு கடுக்கம், கழுத்துக்கு செய்து விட்டு, காலுக்கு கடுக்கம் விட்டு, ஒட்டியான நிலையிட்டு, அவையிலே ஒட்டியான விட்டு. அது மட்டுமா, அம்மாளை அழகு வாக்க வேண்டும் என்று சோழவல்லல் மனதிலே ஆசை கொண்டு வைர வைதூரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்ன வருது பார்த்தீங்களா? இன்னைக்கு அங்கு யார் வருகிறாள்? வருகிறேன். யார் வருகிறார்கள் ஐயா? அந்த வழியாக யார் வருகிறாள்? சோசியனோரை தந்தால் சோழர் நல்ல நாடகில சோசியனோரை தந்தால் சோழர் நல்ல நாடகில
ஐயா சோசியம் சொல்றாங்க பத்தியா, இந்த சோவி பாட்டு சொல்லுவாங்க. ஜோதிடர் இந்த அது அந்த காலத்துல இப்போ இருக்கிறாங்க. முழு சோசியம், கால் சோசியம், அரை சோசியம், முக்கால் சோசியம். ஆமா, உண்மையே தெரியாம ஜோதிடம் பார்க்க கூட ஆளு ஆமா. இவன் நேராக சோவிய போட்டுக்கிட்டு, சோழமன்னா உன்னுடைய குழந்தைகள் இந்த நாட்டை ஆளும். என்னாலும் இந்த நாட்டை ஆளும் ஐயா. 14 உலகத்துக்கும் தாயாக இருப்பார். சோழ மன்னனுக்கு ஆனந்தமாயிற்று. ஏன்னா குழந்தைகளை பற்றி பெருமையாக சொல்லுகிறார் சோசியல். ஆமா ஆமா. ஆனால் சோழ மன்னா 10 வயது கழியும் போது 2 குழந்தைகளுக்கும் 7 நாட்டு சனி இருக்கிறது. அந்த கண்டத்திலிருந்து தப்ப வேண்டுமானால் பெரும் கஷ்டம். பகவானுடைய அருள் இருந்தால் மட்டுமே தப்பலாம். இன்று கணேசில அவன் ஒரு பெரிய ஒரு அணிகுண்டத்தை கொடுத்திருந்தான். பெரிய ஒரு பாம்பு அணிகுண்டு. சோழமன் நினைக்கிற என்ன நடக்கிறது தெரியலையே. நாட்கள் சென்றது. அம்மாள் 10 வயது பருவத்தை அடைந்தாள். என் அம்மை செண்பகவல்லி லீலாவதி தாயார். அம்மையானவள் 10 வயதில் எப்படி இருக்கிறாள்? எப்படி இருக்கிறாள் தாயானவள்? தாயானவள் பெரியவளாகினாள். என்னாயிட்டா? பூப்படைந்து விட்டாள் ஐயா. அம்மையானவள் எப்படி இருக்கிறாள்? எப்படி? சேலை கட்டும் உடைகளை, செந்தூர உடைகளை, அம்மாள் 10 வயதுல அம்மா சேலை கட்டும் உடைகளை, செந்தூர பொட்டலை, அவ்வளவு அழகாக அந்த அம்மா செண்பகவல்லி லீலாவதி இருக்கிறார். லீலாவதி அம்மா எக்காரது இருவரும். 2 குழந்தைகளும் ஒரு தாள் நிலம். குழந்தைகள் சோழவல்லம் கோட்டையில குளத்துல நீராட புறப்படுகிறாள். அன்னைக்கு சோழ நாட்டுல முரசுகள் அடிக்கப்படுகிறது. ஆண்கள் யாரும் வெளியே வரக்கூடாது. ஏனெனில் சோழ நாட்டு தம்பராட்டி குளிர்ந்து புறப்படுகிறாள் என்று முரசுகள் அடித்தது. அம்மா அக்காலும் தங்கையுமாக தோழி மார்களோடு அம்மாள் குளிக்க புறப்படுகிறாள். சோழ நாட்டினுடைய இளவரசி செண்பகவல்லி லீலாவதி புறப்படுகிறார். இருவரும் புறப்படுகின்றார்கள். அம்மாள் தகப்பனார் இடத்திலே விடை வாங்கி கொண்டு அம்மாள் புறப்பட்டு வருகிறாள். எப்படி வர பார்க்க வேண்டும்? எப்படி எப்படி தங்கள் நல்ல தேரிலே தங்கள் நல்ல தேரிலே
தோழிமார்கள் நடந்தாள் தோழிமார்கள் நடந்தாள் அம்பராட்டி பின் நடந்தாள் சோழவல்ல நாடகே அம்மா சோழவல்ல நாடகே அந்த மக்கள் இருவரும் வந்தாள் அம்மா நீராட புறப்பட்டாள் சோழனுடைய கோட்டை விட்டு. அம்மாள் குளத்தங்கரையிலே அக்கா தங்கைகள் இருவரும் நீராடி கொண்டிருக்கிறாள். அந்த அழகு ஏப்பப்பா என்ன அழகு! அம்மாளுடைய கூந்தல் அந்த குளத்திலே அப்படியே தவிழ்ந்து விளையாடுகிறது. அந்த நேரம் பார்த்து அங்கு என்ன நடக்குது பார்த்தீங்களா? என்னையா இரு குழந்தைகளும் நீராடும் போது அந்த கோட்டைக்குள்ள யார் வருகிறாள்? யார் வருகின்றார்கள் ஐயா? இந்த விதமாக வருகிறார் என்று பார்க்க வேண்டாம். கள்ளனவன் துஷ்டனவன் வடுவராஜன் புறப்படுவான். கள்ளனவன் துஷ்டனவன் வடுவராஜன் புறப்படுவான். சோழ நாட்டின் கப்பகட்டு மன்னவனும் புறப்படுவான். சித்தரச மன்னவன் அவன் சோழ நாட்டை நோக்கி சோழ நாட்டுக்கு கப்பம் கட்டக்கூடிய மன்னன். ஆமாய்யா ஆமாய்யா, கப்பம் கட்டக்கூடிய மன்னன் படுவராஜன் என்று சொல்லக்கூடிய மன்னன் புறப்பட்டார். படைகளோடும் சோழ நாட்டை நோக்கி படுவ மன்னன் புறப்பட்டு வருகிறார். இப்ப கூட அந்த படுவச்சி மலை என்று சொல்லக்கூடிய மலை இப்போ இருக்கிறது. நம்ம வள்ளியூர் போனா வள்ளியூருக்கு நாங்குநேருக்கு இடையில படுவச்சி மலை என்ற ஒரு மலை இப்போ இருக்கிறது. ஏன்னா படுவராஜன் ஆட்சி செய்த இடம். அப்பொழுது வடுவராஜன் புறப்பட்டு வருகிறார். சோழ நாட்டை நோக்கி புறப்பட்டு வருகிறார். தம்புராட்டியார் நீராடி கொண்டிருக்கும் போது இப்படி வருகிறான் பாருங்க. கோட்டைக்குள்ளே வாரா